பிரெண்ட்வுட்ஸினருக்கு வணக்கம். இருக்கின்ற கட்சியிலே, இருக்கின்ற மேடையிலே அடுத்த கட்சிக்கு மாறுன காமெடில தான் பார்த்திருப்பீங்க. உண்மையா நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அதிமுக மேல ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி செஞ்ச காரியம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த அதிருப்தியாளர்கள் எல்லாமே ஒருத்தர் ஒருத்தரா வெளியேறிட்டே இருக்கிறாங்க. யாரு எந்த கட்சிக்கு மாறுனாங்க? யார் யாரெல்லாம் அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருந்து வெளியேறுனாங்க அப்படின்றத ரொம்ப டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. தேர்தல் டைம்ல ஒரு கட்சியில இருந்து நிர்வாகிகள் விலகுறது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவு அப்படின்றது யதார்த்தமான உண்மையா இருக்குங்க. குறிப்பா ஒவ்வொரு தொகுதியிலும் தன்னுடைய கட்சிய எந்த அளவுக்கு கட்டமைச்சிருக்கிறாங்க, வலுவா இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு கட்சி நிரூபிக்கிற வகையில தான் இந்த தேர்தல் பூத் கமிட்டி லெவல் அப்படின்றத ஒரு வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்சி நிரூபிப்பாங்க. இதுல திமுக, அதிமுக ரொம்பவே பூத் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அதிமுக இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நிர்வாகிகளை இழந்துட்டு வராங்க அப்படின்றது தான் நிகழ்கால உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்போ யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் அறிவிச்சாரோ அப்பத்துல இருந்தே அதிமுகவுல நிர்வாகிகள் வெளியேற்றப்படணும் காணப்பட்டு தான் இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒதுக்கி வச்ச 19 பேரும் வேஸ்டேஜ். அந்த வேஸ்டேஜ கூப்பிட்டு திமுகல நிறைய பேர் என்ன பண்றாங்க, சீட்டு கொடுக்குறாங்க, டிவிகேல சீட்டு கொடுக்குறாங்க. நாங்க ஒதுக்கி வச்சங்க வேண்டான்னு. அதனால தான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனையும் ஓபிஎஸ் அவர்களையும் கடுமையா விமர்சிச்சதை நம்ம பார்த்தோம். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாவே தெரியும் இவங்களை இழந்தது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு அப்படின்னு. ஓபிஎஸ் அவர்களை இழந்ததுனால தென் மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு வாக்கு வங்கிய அதிமுக இழக்க போகுது அப்படின்றதும் ஒரு வகையில உண்மை. இன்னொரு பக்கம் கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையன் அவர்களை விலக்குனதுனால ஈரோடு மாவட்டத்துல எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இழப்பு வரும் அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த தொகுதியை நீங்க அதிமுகவுக்கு ஒதுக்கலையே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கிட்டீங்களே, பாஜகவுக்கு ஒதுக்கிட்டீங்களே, பாமகவுக்கு ஒதுக்கிட்டீங்களே இப்படின்னு சொல்லி பல நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் எல்லா ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை முற்றுகையிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு விஷயத்துல குறிக்கோளா இருந்தாரு. நான் சொல்றவங்களுக்கு சீட்டு, என் கூட இணைஞ்சு வந்தீங்கன்னா வாங்க, இல்லாட்டி போங்க அப்படின்ற அந்த கரார் மைண்ட்ல என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி நின்னாரு. இத நம்ம ஜெயலலிதாவோடு ஒப்பிட்டு பார்த்தோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 2 ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே ஜெயலலிதா மாதிரி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்திட்டு போனாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. தவற விட்டு விட்டார் அப்படின்றதுதான் சொல்ல போகணும். அதிருப்தியாளர்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இருக்கிறவங்க இருங்க, இல்லாட்டி வெளியே போங்க இப்படின்னு தான் தோன்றித்தனமா எடுத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு பேசுறாருல, இது கட்சியோட வளர்ச்சிக்கு பெரிய பின்னடைவு. தேர்தல் டைம்ல இது அதிமுகவுக்கு பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றங்கிறது இல்ல. இருக்கின்ற மேடையிலேயே பகிரங்கமா எனக்கு அதிமுக பிடிக்கல, நான் மனவேதனையில இருக்கேன், மன உளைச்சல்ல இருக்கேன், நான் அதிமுக விட்டு விலகுறேன் அப்படின்ற சொல்ற தைரியம் இருக்குல்ல, இது கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபுக்கு ரொம்பவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஏன்னா வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல கள்ளக்குறிச்சியில தன்னுடைய மனைவிக்கு 2வது முறையா சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில இருந்த நகர செயலாளர் பாபு அவர்கள் அந்த மேடையிலேயே அந்த ராஜினாமா கடிதத்தை மாவட்ட செயலாளர்கள் கொடுத்துட்டு சாஷ்டாங்கமா கீழே விழுந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் கையெழுத்து கும்பிடுறேன், இதுக்கப்புறம் நான் அதிமுகவில் பயணிக்க விரும்பல அப்படின்ற ஒரு மன உளைச்சலோட நான் என்ன பண்றேன், வெளியேறேன், சங்கடமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்களை வந்து என்ன பண்றாரு, எடுத்த கொத்துன்னு பண்றாரு, யோசிக்க மாட்டேங்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த அம்மா பண்ற அரசியல் இது வேற. ஏன்னா அவங்க எல்லாரையும் கட்டுக்கோப்போட வச்சிருந்தாங்க. ஒரு உட்கட்சி முதல்ல வெளியே வந்ததே இல்லை. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. பதவியை பறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஜெயலலிதா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே பாணியில நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா நீங்க ஒண்ணு ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, பதிலடி கொடுத்துட்டு வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு ஜெயலலிதா, நான் ஒரு எம்ஜிஆர், நான் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல உறுதிப்படா இருக்கிறதுனாலதான் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாரு, கட்சி விட்டு நீக்கினாரு. ஓபிஎஸ் போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாரு, விலகிட்டாரு. இது எல்லாமே ஒரு சுயநலத்துக்காக தான் வருது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் பாமகவையும் குஷிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஜெயிக்கிற தொகுதி என்ன பண்ற வாரி அவருக்கு கொடுத்துறாரு. இதனால லோக்கல்ல இருக்கிற
அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் இந்த தொகுதியில நான் நின்னா ஜெயிச்சிருப்பேன்பா. இந்த தடவை நான் ஜெயிச்சு நான் சட்டமன்றத்துக்கு போயிருப்பேன். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை தூக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும், பாஜகவுக்கும், பாமகவுக்கும் தார வாரித்து குடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து ஒர்க் பண்ணணுமா? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு விலகுறாங்க. இந்த தேர்தல்ல வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டோன்னா அதிகப்படியா கட்சியை விட்டு வெளியேறின கட்சி எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி தலைமையை விரும்பாதவங்க, எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில் இருக்கிறவங்க பல பேர் என்ன பண்ணாங்க, அதிமுக விட்டு வெளியேறி திமுகவிலும் டிவிகேல என்ன பண்ணாங்க, தங்களை இணைச்சிட்டாங்க. சோ இது அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு. தேர்தல்ல வாக்கு வங்கி கம்மியாவதுக்கு இது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் அதிமுகவுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பயங்கரமா வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனையும் இந்த அளவுக்கு வெளியே போக வைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் என்னப்பா சுயநலமா இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு தான் பல பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.